தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கும் வெள்ள பாதிப்புகள் குறித்து ஒன்றிய அரசு தரப்பில் இருந்து பதில் சொல்வதாக வந்து பேசிய நிர்மலா சீதாராமன் அவர்களின் பேச்சு பல்வேறு சர்ச்சைகளை கிளப்பி இருக்கிறது. அவர் பேசிய தொனி, உடல் மொழி உள்ளிட்டவை மட்டுமல்லாமல் அவர் பேசிய முன்னுக்கு பின் முரணான செய்திகள், உண்மைக்கு புறம்பான செய்திகள் பலவற்றையும் ஏற்கனவே நாம் கோடாங்கியில் விரிவாக பேசியிருக்கிறோம். ஆனால் இப்போது ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசிய பேச்சுக்கு பிறகு உன் அப்பன் வீட்டு காசையா கேட்கிறோம் என்பது இன்னொரு பரிணாமத்தை எட்டி இருக்கிறது. நேரடியாக டெல்லியிலிருந்தே முதலமைச்சருக்கு போன் பறந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் கூடுதலாக இடி அதிகாரிக்கும் ஒரு நெருக்கடி ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. என்ன நடக்கிறது என்பது பற்றித்தான் இன்றைய கோடாங்கி. தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக 2 பேரிடர்கள் நிகழ்ந்திருக்கின்றன. இரண்டும் பெரும் சேதங்களை விளைவித்திருக்கின்றன. சென்னையில் புயலால் ஏற்பட்ட வெள்ளம், மேலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, இரண்டும் தமிழ்நாட்டை பெரிய அளவிற்கு பாதித்திருக்கிறது. இந்த இரண்டையும் சரி செய்வதற்காகவும் மக்களுக்கு நிவாரணப் பணிகளை வழங்குவதற்காகவும் ஒன்றிய அரசிடம் நாம் கூடுதல் நிதியை கோரினால் இப்போது வரைக்கும் அது குறித்து பதில் இல்லை. ஆனால் இது குறித்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசும் பொழுது அதுக்கெல்லாம் ப்ராசஸ் இருக்கு, பொறுமையா தான் பண்ண முடியும் என்று ஆக்ரோஷமாகவும் ஆவேசமாகவும் பேசிவிட்டு சென்றார். கூடுதலாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உங்க அப்பா வீட்டு காசையா கேட்கிறோம் என்பதையும் கடுமையாக விமர்சித்திருந்தார். நாங்க என்ன ஏடிஎம்மா என்று ஒன்றிய இணையமைச்சர் ஒருவர் பேசியதற்கு பிறகுதான் உங்கள் அப்பன் வீட்டு காசையா கேட்கிறோம் என்று உதயநிதி ஸ்டாலின் பேச வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டது. ஆனால் இந்த நிதி விவகாரம் தொடர்பாக நிர்மலா அவர்கள் பேசியிருப்பது கடுமையான சேதங்களை ஒன்றிய அரசுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த கடுமையான சேதங்களின் விளைவாக டெல்லி வட்டாரம் இப்போது சூடாகி இருக்கிறது. ஏன் வாண்டடாக போய் வண்டியில் ஏறினீர்கள் என்று நிர்மலாவுக்கும் டோஸ் பறந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில்தான் நேற்றைக்கு பிரதமரின் அலுவலகத்தில் இருந்து முதலமைச்சருக்கு தொலைபேசி அழைப்பு வந்திருக்கிறது. இந்த அழைப்புக்கு பின்னணியில் என்ன இருக்கிறது என்று பேசுவதற்கு முன்னால் தமிழ்நாட்டில் இடி அதிகாரி ஒருவருக்கு எதிரான வழக்கு சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறது. திண்டுக்கல்லில் அரசு மருத்துவர் ஒருவரிடம் அவரை அமலாக்கத்துறையின் பிடியிலிருந்து விடுவித்துக் கொள்வதற்காக இடி அதிகாரி அங்கித் திவாரி என்பவர் லஞ்சமாக பல கோடிகளை பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. கையும் களவுமாக அவர் லஞ்ச பணத்தை பெறும் பொழுதே டிவிஎஸ்சி அதிகாரிகள் அவரை துரத்தி பிடித்திருக்கிறார்கள். அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கில் விசாரணை நடைபெற்ற பொழுது பல்வேறு அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பதும் அம்பலமாகி இருக்கிறது. இதை முன்னிட்டு பலருக்கும் சம்மன் அனுப்பப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நேரத்தில் அந்த அதிகாரி தாக்கல் செய்த பிணை மனுவை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை அமர்வு. இந்த நேரத்தில் தான் இப்போது கூடுதலாக ஒரு வழக்கும் இடியின் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. டிசம்பர் 1ஆம் தேதி இந்த வழக்கு குறித்து விசாரித்து கூடுதல் ஆவணங்களை திரட்டுவதற்காக இடியினுடைய மதுரை அலுவலகத்தில் சோதனை நடத்தினார்கள் டிவிஎஸ்சி அதிகாரிகள். மதியம் 2:40 மணிக்கு சென்ற போலீசாரை 6 மணி வரை இடி அலுவலகத்தில் சோதனையை நடத்த விடாமல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். இது குறித்து தன்னுடைய பதிவை வெளிப்படுத்தி இருக்கும் ஊடகவியலாளர் அரவிந்தாக்ஷன் கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் டிவிஎஸ்சி போலீசாரை வெறுமனே அமர வைத்து எக்கச்சக்க ஆட்டம் காட்டியுள்ளனர் இடி அதிகாரிகள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு நிற்கவில்லை, சட்டவிரோதமாக மத்திய ஆயுதப்படையை உள்நோக்கத்தோடு வரவழைத்து சாதாரண உடையில் ஆயுதங்கள் ஏதுமற்ற தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு போலீசாரை மறைமுகமாக அச்சுறுத்தவும் முயற்சித்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமா நின்றார்கள்? அதுதான் இல்லை, இந்தியாவில் எந்த அரசு துறை அதிகாரிகளும் செய்ய துணியாத காரியத்தை வெளிப்படையாக செய்திருக்கிறார்கள். தமிழ்நாடு பிஜேபியின் வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகிகளை வரவழைத்து அரசியல் ரீதியான ஆதரவையும் பகிரங்கமாக திரட்டி இருக்கிறார்கள் அமலாக்கத்துறை மதுரை அலுவலக அதிகாரிகள். இந்நிலையில் தமிழ்நாடு போலீசார் லஞ்ச ஒழிப்பு துறையின் டிஎஸ்பி அளித்த புகாரின் அடிப்படையில் மதுரை தல்லாகுளம் காவல் நிலையத்தில் டிவிஎஸ்சி போலீசாரை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக இடி அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் கூடுதலாக மதுரை காவல்துறையால் மிகவும் முக்கியமாக விசாரிக்கப்பட வேண்டிய நபர்கள் என்று மதுரை மாவட்ட பிஜேபி வழக்கறிஞர் பிரிவு தலைவர் ஐயப்ப ராஜா, துணைத் தலைவர் கணேசன் ஆகியோரின் பெயர்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றன. அமலாக்கத்துறை அலுவலகத்தோடு எந்த தொடர்பும் இல்லாதவர்கள் யாருடைய உத்தரவின் அடிப்படையில் விடிய விடிய மதுரை டைரக்டரேட் ஆஃப் இடி அலுவலகத்திற்குள் இருந்தார்கள்? யார் அவர்களை அனுப்பி வைத்தது?
சோதனை நடப்பதை அறிந்து எந்த ஆவணங்களை திருடிச் செல்ல அவர்கள் இடி அலுவலகம் வந்தார்கள்? டிவிஎஸ்சி அதிகாரிகள் சோதனைக்கு வருவதற்கு முன்பே இடி அலுவலகத்திற்கு பிஜேபி நிர்வாகிகளான அவர்களை வரவழைத்து அல்லது அனுப்பி வைத்தது யார்? எந்தெந்த ஆவணங்களை செல்போன் மூலமாக படம் பிடித்து திருடினார்கள்? அதற்குள்ளே சோதனை நடந்தபோது செல்போனில் எடுத்த வீடியோவை அவர்கள் யாருக்கு அனுப்பி கொடுத்தனர் என்று மதுரை சிட்டி போலீஸ் முறைப்படி சம்மன் அனுப்பி முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்று ஊடகவியலாளர் அரவிந்தாக்ஷன் தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த தகவலும் கூட டெல்லிக்கு கூடுதல் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கும் என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். வெள்ள பாதிப்புகளை பொறுத்த அளவில் தமிழ்நாடு அரசுக்கு எதிரான மனநிலையை உருவாக்குவதற்காக இதற்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேட்டி அளித்தால் சரியாக இருக்கும் என்று திட்டமிட்டு அவரை களத்தில் இறக்கி இருக்கிறார்கள். ஆனால் நிர்மலா அவர்கள் அதில் கோட்டை விட்ட காரணத்தால் இப்போது டெல்லி கடும் அதிருப்திக்கு உள்ளாகி இருக்கிறது என்கின்ற தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்றன. கூடுதலாக இந்த விவகாரத்தில் பிரதமர் அலுவலகத்தில் இருந்து நேற்றைக்கு தமிழ்நாடு அரசு துறை அதிகாரிகளிடம் கலந்தாலோசனையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த தகவலை தி இந்து நாளேடு அம்பலப்படுத்தி இருக்கிறது. A high-level meeting was held today to take stock of the situation in Tamil Nadu and supporting the state in this situation, government sources said என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உயர்நிலை குழுவினுடைய கூட்டம் டெல்லியில் நடைபெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் வெள்ள பாதிப்புகளின் நிலவரம் என்ன, இன்னும் கூடுதலாக எப்படி தமிழ்நாட்டுக்கு உதவுவது என்று அங்கே விரிவாக விவாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. அப்படி என்றால் தமிழ்நாட்டின் மீது ஒன்றிய அரசு அக்கறை செலுத்திக் கொண்டிருக்கிறதா என்று நாம் கேள்வி எழுப்பிய போது அங்கிருக்கும் நம்முடைய சோர்ஸ்கள் சொல்லும் தகவல் தான் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாடு குறித்து பேட்டி அளித்ததற்கு பிறகுதான் இந்த கூட்டம் நடைபெற்று இருக்கிறது. இது ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் மெக்கானிசம் என்று குறிப்பிடுகிறார்கள். நிர்மலா அவர்கள் ஏற்படுத்திய சேதாரத்திற்கு பிராயச்சித்தம் தேடும் வகையில் தான் இந்த கூட்டத்தை நடத்தி உடனடியாக தமிழ்நாடு குறித்து அவர்கள் பேசத் தொடங்கி இருக்கிறார்கள். பிஎம்ஓ அலுவலகத்தில் இருந்து தமிழ்நாடு அரசு அதிகாரிகளை தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டு பெற்று இருக்கிறார்கள். கூடுதலாக பிரதமரும் தமிழ்நாடு முதலமைச்சரை தொலைபேசியில் அழைத்து பேசியிருக்கிறார். இப்படி தமிழ்நாடு ஏற்படுத்தி இருக்கும் கடுமையான நெருக்கடிதான் ஒன்றிய அரசை இப்போது வேலை பார்க்க தூண்டி இருக்கிறது என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். காரணம், குஜராத்தில் வெள்ளம் ஏற்பட்ட போது நேரில் போனாரே பிரதமர் மோடி. அங்கு போய் பிரதமரின் நிவாரண நிதியில் இருந்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாய் அறிவிக்கிறார். அங்கு கூடுதல் நிதியாக தேசிய பேரிடர் மேலாண்மை நிதியில் இருந்து 1000 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்கிறார். இப்படியான உடனடியாக நடவடிக்கைகளை ஏன் தமிழ்நாட்டுக்கு எடுக்கவில்லை என்று தமிழ்நாடு எழுப்பிய கேள்வி அவர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. அதனாலும் தான் இந்த கூட்டம் இப்போது நடத்தப்பட்டு தமிழ்நாட்டோடு அவர்கள் தொடர்புக்கு வர முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாளையோ அல்லது நாளை மறுநாளோ நிர்மலா சீதாராமன் அவர்கள் தென் மாவட்டங்களை பார்வையிட வருவதாகவும் திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு தொடர்பாக அறிவிப்புகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அவர் செய்த வினைகளுக்கு அவரே பிராயச்சித்தம் தேடும் வகையில்தான் அவரை களத்தில் இறக்கிவிட்டிருக்கிறார்கள். அவருக்கு இது பனிஷ்மெண்ட் டியூட்டியாக கூட இருக்கலாம் என்று கருத்து சொல்கிறார்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய நம்முடைய சோர்ஸ்கள். இந்தியா கூட்டணி கூட்டத்திற்கு சென்று விட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். தமிழ்நாட்டுக்கு நாங்கள் நிதியை ஒதுக்கிவிட்டோம் என்று சொன்ன பொய். இப்படி பல்வேறு விவகாரங்களை வைத்து எப்படியாவது தமிழ்நாட்டு அரசின் மீது ஆன்டி இன்கம்பன்சி அலையை திருப்பி விட்டு விடலாம் என்பது டெல்லியின் திட்டம். ஆனால் அதில் மொத்தமாக மண்ணள்ளி போட்டிருக்கிறார் நிர்மலா சீதாராமன். கூடுதலாக இந்த விவகாரத்தில் டெல்லி நேரடியாக இப்போது தலையீடு செய்ய தொடங்கி இருக்கிறது. இதற்கு மிக முக்கிய காரணம் தமிழ்நாடு ஏற்படுத்திய அரசியல் அழுத்தமும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளிப்படுத்திய பின்வாங்காத அரசியல் கருத்துக்களும் தான் என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் அரசியல் நோக்கர்கள். என்ன நடக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம்.